Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எனக்கு ரொம்ப நாளா இந்த கன்னிராசியை வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணிட்டே இருக்கு மேம். கன்னிராசி உள்ளவன்டா வந்து காதல் கலையில் மன்னவன்டா அப்படின்னு ஒரு சாங் இருக்கு. அது உண்மையா மேம்? அதெல்லாம் சும்மாங்க. நீங்க வேற கல்யாணத்துக்கே வழியெல்லாம் உட்காந்துருக்கோம். அதுல எங்க காதல்ங்கிற கதை தான். அதெல்லாம் சும்மா. கன்னி ராசின்னதும் கன்னி பெண்களெல்லாம் நிறைய அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் சும்மா ஜோதிடத்தோட ஒரு என்ன சொல்றது, ஒரு சொலவடை மாதிரி சொல்லி வச்சது. கேட்க நல்லா இருக்குங்கிறதுக்கு சொல்லி வச்ச கதை தான். அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை. இன்ஃபேக்ட் கன்னியில வந்து சுக்கிரன் நீசமாயிருவாரு. சுக்கிரன்கிறவர் காதல் கிரகம். அவர் வீக் ஆகுறதே கன்னியில தான். ஸோ காதல்ங்கிற விஷயத்துல ரொம்ப வீக்கு. ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் ரொம்ப இருக்காது. நல்லதுன்னு நினைச்சு ஏதாவது பண்ண போய் இந்த அந்நியன் படத்துல அம்பி சதாட்ட பல்பு வாங்குற மாதிரி தான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ கண்ணடினா இப்படி பண்றது. இதுதான் கன்னி ராசி ஆக்சுவலா. சும்மா லவ் லெட்டர் பாவங்க. கோடு போட்டு எழுதுறது. ஆமா, அதனால ரொம்ப பாவங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பிளே பாய் பட்டம்லாம் வேண்டவே வேண்டாம். ஸோ சாதுக்கள் தான். பட் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாஜிக்கல் திங்கிங் அதிகமாக இருக்கும். லேட்ரல் திங்கிங் இருக்கும். பின்னாடி வர்றதை முன்னாடியே உணரக்கூடிய ஒரு அறிவு, இன்ட்யூஷன்லாம் இருக்கும். பட் இந்த காதல்ங்கிற விஷயம் மட்டும் மனைவி வந்து தலையில் கொட்டி கொட்டி தான் லவ்னா என்னன்னு புரிய வைப்பாங்க. அதனால அவங்க பிளே பாய்லாம் கிடையாது. நல்ல பிள்ளைங்க தான்.